அப்பா இருந்து 3 நாள் சரவணன் வந்து கூப்பிட்டு கதை சொன்னார். இறந்தாங்க, அந்த மேட்டர் எதுவும் சொல்லிக்கவே இல்லை. ஏன்னா படம் கேட்க வந்த டைம் தப்பாகிடுச்சு அப்படின்னு நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கதை கேட்டு போயிட்டேன். தயவுசெய்து சென்டிமெண்ட் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். சின்ன வயசுலேருந்து திட்டு மட்டும் தான் வாங்கியிருந்தேன் எங்கள் அப்பா கிட்ட. இறந்து போனவங்களோட உடம்புல வந்து ஆவி வந்துடும் டனி, அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது படம் நடிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் அதை யோசிச்சுப்பேன். இன்றைக்கி ஏதாவது கேரக்டர் அப்பா வந்து பார்க்குறாரு, நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் சார் ஒரே ஒரு விஷயம், டிலீஸ் ஆக்சுவலாக நம்ம படத்தை ப்ரொமோட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் கொடுத்த ப்ராமிசிங் தான். ஏன்னா நிறைய படத்துக்கு நம்ம ப்ரொமோஷன் போய் பார்க்கும்போது அது நமக்கே தெரியும் போய் பண்ணிட்டு இருக்கோம், ஏமாற்றிட்டு இருக்கோம்னு சொல்லி. பட் ஆனால் ஒரு உண்மையான ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட், எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆக்சுவலி. அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு சென்டிமெண்டலாக ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு கதை கேட்கறதுக்கு 3 நாள் முன்னாடி தான் என்னுடைய அப்பா இருந்தாங்க. எனக்கும் என் அப்பாவுக்கும் வந்து ரொம்ப பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கடந்த ஒரு 10 வருஷங்களாக தான் இருந்தது. சின்ன வயசுல திட்டிகிட்டே தான் இருப்பார், எதுவும் உருப்பிட மாட்டேன், எதுவும் தேர மாட்டேன் அப்படி திட்டிகிட்டே இருப்பார். பட் கடைசியாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கும் என் அப்பாவுக்கும் ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட். சின்ன எமோஷனுக்கு வச்சுக்காதீங்க. ஸோ அப்பா இருந்து 3 நாள் சரவணன் வந்து கூப்பிட்டு கதை சொன்னார். நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, அது மாதிரி இறந்தாங்க, அந்த மேட்டர் எதுவும் சொல்லிக்கவே இல்லை. ஏன்னா படம் கேட்க வந்த டைம் தப்பாகிடுச்சு அப்படின்னு நினைக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கதை கேட்டு போயிட்டேன். போயிட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் 2-3 நாள். சரி ஓகே பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்பா வந்து செத்து போல எங்கள் கூட இருப்பாங்க வந்துட்டு. ஓகேண்ணா ஓகேண்ணா, தயவுசெய்து சென்டிமெண்ட் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா சின்ன வயசுலேருந்து திட்டு மட்டும் தான் வாங்கியிருந்தேன் எங்கள் அப்பா கிட்ட. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக எங்கள் அப்பா தான். இந்த படம் பண்ணும்போது அண்ணன் சொன்னாங்க, அதே மாதிரி இறந்து போனவங்களோட உடம்புல வந்து ஆவி வந்துடும் டனி, அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே எங்கள் அப்பா வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் வந்தது. என் அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல. பட் படம் நடிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் அதை யோசிச்சுப்பேன். இன்றைக்கி ஏதாவது கேரக்டர் அப்பா வந்து பார்க்குறாரு, நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து நான் பார்த்து எனக்கு சந்தோஷப்படுவேன். இந்த படத்தில் ஒரு சீன் வந்து நம்ம முனிஷ் அண்ணா வந்து கடைசியில் நெத்தியில் வந்து கை வச்சுட்டு இறந்து போகும்போது ஒரு அழுவ ஷாட் இருக்கும். ஆதி அண்ணா நான் அழுதுட்டு இருப்போம். அது நான் என்னையும் மீறி உண்மையை அழுதுட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து அழ வச்சிருச்சு. உண்மையிலே அவங்க பிரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு கேமராமேன் சங்கர் அண்ணா வந்து என்னை கூப்பிட்டு விஷ் பண்ணாரு, டேடி நீ இந்த சீன் என்னமோ தெரியல ரொம்ப நல்லா இருக்குடா, நீ அழும்போது உன்னதான் பார்க்க வைக்கிது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இப்படிதான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட ஆசை தான் இங்கே ஏதாவது ஒரு சீட்டில் எங்கப்பா வந்து உட்காந்து என்னை பார்க்கணுன்ற வச்சுருக்கேன், அதுதான். பட் எனிவே சாரி. ஸோ ஒன்ஸ் அகேன் இந்த டீமுக்கு நான் பெரிய ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்னா இது சென்டிமெண்ட்டாக எனக்கு ஒர்க் ஆன ஒரு படம். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகவன படம் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளி எடுத்துட்டேன் நான். நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொன்னாங்க. பட் உண்மையான காரணம் வந்து ரங்கூன் அப்படின்ற படம் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எந்த கதையை தேர்ந்தெடுக்கணும் தெரியாம முடிச்சுட்டு இருந்த காரணம். அப்போ அப்பாவோட இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தேன். பட் இந்த படம் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ டு ஆல் எவ்ரி ஒன். முக்கியமாக மீடியாஸ் வந்து என்னோட நேமில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஆதி எனக்கு அப்புறம் வந்து என்னோட பேர் மென்ஷன் பண்ணி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் எல்லாரும் மறக்கலை அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் தருது. இந்த டீமில் எல்லாரும் தேங்க் பண்ணலாம். முக்கியமாக படத்தோட இபி தினேஷ், அவர் வந்து ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து எனக்கு இந்த கதை கேட்டவுடனே அவர்கிட்ட தான் பேசேன். சம்பள விஷயம்லாம் பேசும்போது கூட அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கவே இல்லை விஷயத்தை. சரவணனுக்கே நான் லேட்டர் தான் சொன்னேன். ஏன்னா எங்கேயாவது நம்ம சொல்ல போயிட்டு நம்ம அதனால ஏன்னா நம்ம கூப்பிட்றதே வந்து ஒரு காமெடியாக இருப்பான் பையன், கொஞ்சம் ஜாலியாக கலாட்டமாக பேசிட்டு இருப்பான், அந்த கேரக்டர் மாதிரி இருப்பான். எங்கேயாவது நம்ம சோக முகத்தை காட்டிடுவோம், அந்த விஷயம் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் ரொம்ப சப்போர்ட்டிவாக நான் பார்த்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு பெரிய பிளஸட் தான் சொல்லிப்பேன். அண்ட் முக்கியமாக பிரசன்னா, எடிட்டரோட பிரசன்னா, இவர் ஆக்சுவலாக எனக்கு 2வது படம் இது ஒர்க் பண்ணுறோம். இவர் எனக்கு ஃபஸ்ட்டு படம் பார்த்தோன்னே ரிசல்ட் சொன்னது அவர் தான். டேனி நீங்கள் ரங்கூனில் வந்து ஒரு வேறு கேரக்டர், மரகத நாணயமில் வேறு கேரக்டர், எனக்கு இன்னும் மரகத நாணயமில் நீங்கள் ரொம்ப பெருசாக பேசப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சரி ஓகே, ஏன்னா படத்தை அடிக்கடி பார்க்குற ஒரு ஆள் அவர் தான், எடிட்டிங்கில் நிறைய டைம் பார்க்குறது அவர் தான். ஸோ அவர் பார்த்தோன்னே
அவரே ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லும்போது ரொம்ப பெரிய ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் எல்லாரையும் சொல்லலாம், எல்லாரும் எனக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஒரு லவ் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நம்ம திபுவனன் தான். மியூசிக் வந்து வேற லெவல் ஆஃப் மியூசிக் போட்டு எல்லாரையும் கதற விட்டாப்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. என் நண்பர்கள்லாம் சொல்லும்போது நான் பெருமையாக சொல்லிட்டேன், நம்ம அண்ணன் தான் சேட்டாக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் டார்லிங், இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி பெருமையாக சொல்லிப்பேன். அதுக்கப்புறம் அருண் காமராஜா பிரதர், அப்புறம் முருகானந்தன் வந்து இப்போ வரணும் ப்ரெஸ்ல சொன்னார், நானும் டேனி சேர்ந்து அந்த படம் ஜெயிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய படம் பண்ணணும்னு ஆசை. அந்த அருண் காமராஜா பிரதர் சீக்கிரம் டேரக்டர் ஆக போகிறது, கண்டிப்பாக எனக்கு ரோல் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு வேறு. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் முனிஷ்காந்த் அண்ணன் உண்மையிலேயே அவர் ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து வெறும் 40% 50% தான். ஏன்னா அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலி டைப்பான ஒரு கேரக்டர். அவர் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவங்களை பற்றி பேசும்போது எனக்கு கவலை மருந்து நான் சிரிக்கவே ஆரம்பிக்கிறேன், என் மூடே மாறுது. ஸோ அந்த அளவுக்கு என் ரியல் லைஃப்ல எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்துருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஆட்கள்னா எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இங்கே வாடா, நீ வா, நீ வா வாங்க ஒரு விஷயம் டக்குன்னு வாங்க, ரோல் ஆகிட்டு திட்ட போகிறாங்களா. அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எப்படின்னா நிறைய படம் நான் ஒர்க் பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்து இந்த பசங்க வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப நல்லா பார்த்துப்பானுங்க. ஒரு ஆர்டிஸ்டாக இல்லாமல் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு சின்ன ஒரு எந்த இடத்துல முகம் சொல்லிக்காமல் எங்களுக்காக ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி, ஏன்னா நிறைய நாள் டே நைட் ஷூட்லாம் போயிருந்தோம், அதெல்லாம் வந்து பசங்க தான் எல்லாமே பார்த்துட்டாங்க. இவன் தான் பார்க்குதுன்னா விலகு தேய்ச்ச பூத மாதிரி இருப்பான், பட் அதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு ஹாப்பியான டீம். இவங்களுக்கும் இந்த வெற்றியில் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் பிரதர் சொல்லிக்கிறேன் பிரதர், இன்னைக்கு தான் டேப். ஸோ தினேஷ் பிரதர் இபி எங்கள் டீமோட சார் கூட இருப்பாங்க. ஸோ இவருக்கும் நல்ல ஒரு டீம். அண்ட் பூர்ணேஷ் படத்தில் மாறி நினச்சிருப்பான், ஒரே இந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் விடுவா. ஸோ இவங்க எல்லாரும் எதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன்னு கேட்டேன்னா, எல்லாருமே நான் வாய்ப்பு ஆக்சுவலி வேலை அப்படின்றது வந்து நமக்கு எல்லாரும் கிடைச்சிடும், படிச்சு முடிச்சா போதும், டிகிரி முடிச்சா போதும், வேலைன்ற விஷயம் எல்லாருக்கும் கிடைச்சிடும். ஆனால் வாய்ப்புன்ற விஷயம் வந்து தேடணும், அலையணும், அதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டுமே தான் வாய்ப்புன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால இவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் ஆகணும், இந்த வெற்றியை இவங்க எல்லாரும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய பெரிய ஆசை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறது ஒரு நம்பிக்கையை மட்டும் தான் கொடுக்கும். ஆனால் ரிலீஸுக்கு பிறகு ஜெயிச்சதுக்கு பிறகு இப்படி பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப எல்லாருக்குள்ளேயும் அந்த சந்தோஷம் வந்து பயங்கர உண்மையாகவே இருக்குது. அதுக்கு முதல்ல எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற நடுவில் டேனி வரை பேசி கண்ணெலாம் கலக்க வச்சிட்டாப்புல. ஒரு சோகத்தோட படத்தை நடிக்கும் போதெல்லாம் அதுக்கு வெளியில் தெரியாது. ஆமாம், ரொம்ப டேனி உண்மையிலே இங்கே உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு, அவ்வளோதான், எந்த சீட்டும் தெரியாது, ஏதோ இடத்துல பார்த்துட்டு இருக்காரு, கவலைப்படாதீங்க. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல ஒரு 2 நிமிஷத்தில் நான் பேசிடுறேன். இந்த கதையை ஓகே பண்ணேன். என்னதான் இருந்தாலும் அதுக்கு யார் வந்து அந்த எவ்வளோ கனவு வேணால் காங்கலாம், அதை கனவு நிறைவேற்றுறதுக்கான எக்கனாமிக்கல் ப்ரொடியூசருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றிங்க. இந்த கதையை பக்காவாக தெரிஞ்சிருக்கு அவருக்கு, இந்த கதை ஜெயிக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒரு பிளாக் ஹியூமர் இது சப்போஸ் சொல்லும் போது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சில ஹியூமர்லாம் எடுக்கும்போது சில இப்போ நம்ம தேட்டரில் பயங்கரமாக கைத்தட்டி ரசிக்கிறாங்க. ஆனால் அது எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பக்கம் டைரக்டர் வந்து கரெக்டாக வந்துருச்சான்னு டென்ஷனாக இருப்பார், எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஒரு சீனில் வந்து ஹீரோயின் கூட வந்து எனக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க, அந்த செத்து போகிற மாதிரி கீழே விழுந்ததுக்கு அப்புறம். அதில் எடுக்கும்போதுலாம் அப்படி பக்கம் மேடம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, நல்லா இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே சிரிச்சுக்கிட்டுலாம் இல்லை. ஒரு சீரியஸ், அதாவது ஒர்க்கு நடக்கிறது வந்து நல்லா ஹியூமராக ஜாலியாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கரெக்டாக பண்ணணும்னு எல்லாருக்குள்ளே ஒரு சின்ன பயத்தோடய இந்த படம் பண்ணுது. இந்த கதையை ஓகே பண்ணால் டெல்லி பாபு சாருக்கு முதல்ல வந்து நன்றி, வாழ்த்துக்கள். இதே மாதிரி கதையை வந்து நீங்கள் ஏன்னா நான் முக்கியமான விஷயமே இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும், நம்ம பேர் சொல்ல விரும்பலை, அந்த கதை தான் ஜெயிக்க வைக்குது. எவ்வளோ பெரிய பெரிய டைரக்டருங்க இன்னைக்கு வந்து ஜெயிக்க முடியாமல் அப்படி தத்தளிக்கிறாங்க, எப்படா ஹிட்டு கொடுக்குறது தெரியாமல் பெரிய பெரிய டைரக்டர் ஜாம்பவான்கள்லாம் இன்னைக்கு வந்து ஹிட்டு கொடுக்க முடியாமல் இருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள் கூட யோசிக்கிறாங்க. இப்போ யாரையுமே சொல்ல விரும்பலை, உங்களுக்கே அது தெரியும். ஆனால் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி காரணம் இந்த கதையை முதலே தேர்ந்தெடுத்ததுக்கான தயாரிப்பாளர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதை பக்காவாக பண்ண அந்த டைரக்டர் சரவணன் சார். படம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே சாதாரணமாக எளிமையாக அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார், இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார், சாதாரணமாக இருப்பார், நிற்பார் நடப்பார். ஒரு டேரக்டருக்கான எந்த வித ஒரு சொல்லுவாங்கல்ல, அந்த சீட்டில் உட்காந்து ஒரு கொம்பு முளைக்கும்னு, அந்த எந்த கொம்புமே இல்லாத இப்போவும் கொம்பு முளைக்காத ஒரு டேரக்டர். இப்படியே இருங்க தலைவா, உண்மையை ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் வந்து. ஆனால் டேரக்டர்னா அந்த சீட்டில் உட்காரும்போது சின்ன ஒரு இது இருக்கும், அப்படி நம்ம டேரக்டரா அப்படின்னு, அப்படிலாம் இல்லவே இல்லை அவருக்கு. இப்போ கூட அன்னைக்கு பார்க்குற டீக்கரில் தலைவா படம் நல்லா போயிட்டு நல்லா போகுது தலைவா, நிஜமாக நல்லா போகுது தலைவா, நீ சந்தோஷமா இருக்கு தலைவா, ஏன் தலைவா பதட்டமாக இருக்க, சுமாராக போகிறவனே சந்தோஷமா இருக்காங்க, உண்மையாக நல்லா போகுது தலைவா, சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க, மீடியா பாருங்க, உங்களை அவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க தலைவா, தேங்க்ஸ் சொல்லு தலைவா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரவணன் உண்மையிலே. அடுத்து
இந்த படத்துடைய உள்ள டெக்னீஷியன்லாம் இப்போ கேமராமேன்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி இவங்க எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆதி சார் இந்த கதையை கேட்டு இதை ஓகே பண்ணுறதே வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர், அவங்கவுங்க ஸ்கோர் பண்ணுற மாதிரி அதை ஓகே பண்ண ஆதிக்கு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இந்த மாதிரி ஹீரோனா வந்து இறங்கினாருங்க, பயங்கரமாக விட்டு காத்தடிச்சு அப்படி இப்படிலாம் கதைகளுக்கு மத்தியில் இந்த கதையை ஓகேங்க அந்த படம் ஓடும்னு தேர்ந்தெடுத்தார்ல, அவருக்காகவும் ஆதி சாருக்கு. நான் நடிக்கும்போது என்னை வந்து நான் ஒரு சீனில் வந்து துப்பாக்கி எடுத்து இப்படி முதுவை வந்து டச் பண்ணுவேன் ஆனந்தராஜ் சாருக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. அவருடைய சீனியாரிட்டிக்கு ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், ஒரு பெரிய யாரோ கொலை பண்ணும்போது நான் கூட அவர்கிட்ட ஸ்பாட்டில் சொல்லிட்டு இருந்தேன், அந்த டைலாக் அந்த ஒரு டைலாக் வச்சு ஒரு கதை எழுதலாம் சார் அப்படின்னு. ஒரு பெரிய ஆளை கொள்றதுக்காக ஒரு புலர் விசாரணை நினைக்கிறேன் நியமிச்சிருப்பாங்க. அப்போ திரும்பி ஒரு டைலாக் சொல்லுவார், அந்த நியமிச்சவர் கேட்பாரு, தம்பி உனக்கு 1 கோடி ரூபா பேசினேன், 50 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், மிச்சம் 50 லட்ச ரூபா கொடுக்க நான் வந்து நீ வந்து கொலை பண்ணாமல் போயிட்டா, நீ அந்த சொன்ன வேலையை கேட்காம போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்பாரு அவர். அப்போ வந்து ஆனந்தராஜ் சார் சொல்லுவாங்க, என்ன சார் அவ்வளோ பெரிய ஆளையே கொல்றதுக்காக என்னை நியமிச்சிருக்கீங்க, என்னைய கொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்பாரு. திரும்ப வந்து அவர் கேட்பாரு, சரி சப்போஸ் நான் திரும்ப பாதி காசு கொடுக்காம விட்டேன்னா அப்படின்பாரு, என்ன சார் அவ்வளோ பெரிய ஆளையே கொல்றேன், உங்களை கொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்பாரு. ஆனால் இந்த டைலாக் சொன்னேன் தலைவா சார் இந்த டைலாக் வச்சு ஒரு படம் பண்ணலாம் சார் அப்படின்னு. அப்படியாங்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு சீனியரான ஒரு ஆர்டிஸ்ட். நான் வந்து அவரை சும்மா சில நேரங்களில் கொஞ்சம் உரிமையோட பண்றதை வந்து அதை ரசிச்சு அனுமதிச்சு என் தோல் மேலே கையை போட்டு செய்ய முடிவானதுன்னு அனுமதிச்ச ஆனந்தராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா யாருக்குமே வராது, சில நடிகர்கள் என்னதான் இருந்தாலும் அந்த சீனியாரிட்டி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், நம்ம எவ்வளோ பெரிய ஆளு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் சகத்தோழனா கலைஞனா இருந்த ஆனந்தராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. பயங்கரமான குரலுக்காக எவ்வளவோ வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் வைக்கும்போது ஒரு ஆம்பளை குரலை வந்து அனுமதிச்சு நடித்த ஹீரோயின் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிளாஸ் பண்ணணும். எல்லாம் என் நண்பர்களாக சொன்னாங்க, ஏங்க அந்த பொண்ணு தாங்க ஹீரோயின் தாங்க பெரிய விஷயம், அது எப்படிங்க பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. உண்மையில ரொம்ப நன்றி. முதல்ல அப்புறம் என்ன சொன்ன மாதிரியே டேனியில் நண்பன் அவரோட நடிக்கும்போது சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது, அடுத்தடுத்த படங்கள் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எடிட்ரு, அப்புறம் வந்து நம்ம நண்பர் ராமதாஸ் சார், அவர் நம்ம இவர் மயம் கோபி சார், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லணும்னு நினச்சேன், இதே மாதிரி படங்கள் அடுத்தடுத்து வரணும். சாரி, இது வந்து என்னன்னா ஓகே தினேஷ் சாருக்கு சொல்லணும். தினேஷ் சார் என்னன்னா போனோன்னு அந்த ட்ரெஸ் எனக்கு வழக்கமாக என்னுடைய ஃபேஸுக்கு வந்து ஒரு கையிலேயே ஒரு இதுதான் கொடுப்பாங்க. அப்போ வந்து நான் போயிருந்தேன், இதே மாதிரி டேனியல் சொன்ன மாதிரி தினேஷ் சார்கிட்ட போயிருந்தேன், சார் நான் பேமெண்ட் விஷயங்கள் பேச சொன்னாங்க உங்கள்கிட்ட அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நீங்கள் காஸ்டியூம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் பேமெண்ட் விஷயம் பேசிக்கலாம் அப்படின்னாரு. ஒரு காஸ்டியூம்லாம் பேண்ட்லாம் போட்டு கோட்டுலாம் போட்டு கையில் துப்பாக்கி கொடுத்தாங்க. அப்போ துப்பாக்கியோட வந்துட்டு சார் இந்த ட்ரெஸ் தான் அப்படின்னேன், இப்போ சொல்லுங்கள் என்ன பேமெண்ட் கேட்குறீங்க அப்படின்னாரு. பேமெண்ட்டே வேணாம் சார் அப்படின்னு. ஏன்னா முதல்ல எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டீங்களேங்கிறக்காக அந்த மாதிரி உலகத்துக்கு தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னொரு வார்த்தை இருக்கா, நன்றி. இயக்குனருக்கு நன்றி, ஒரு தயாரிப்பாளருக்கு அது மிகப்பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா இது ஒரு சின்ன படம், இதை விளம்பரமே நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நல்ல செலவு பண்ணி கரெக்டான இடத்துல போய் ரீச்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து ஹீரோ சார், ஆதி சாருக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எழுதி பல ஹீரோவுக்கு போயிட்டு வந்தது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சரவணன் சார் எனக்கு பழக்கம்னால இந்த ஸ்கிரிப்டை அவர் எடுத்து இதில் வந்து நமக்கு ஸ்கோப் ஹீரோயிசம் எதுவும் கிடையாது, பட் சுற்றி இருக்கவங்க தான் அவங்க பேலன்ஸ் தான், அவங்கள பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும் அப்படின்ட்டு இந்த இதை படித்து இதில் நடிக்க வந்த ஆதி சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அவங்க ஹீரோயினி நிக்கி மேம் பார்த்தீங்கன்னா கேரவன்லேயே நான் உட்காந்து பார்த்தது நிறையா நாள். ஏன்னா ஸ்பாட்டில் உட்காந்து, ஏன்னா ஹீரோயின்னா தான் அந்த மேக்கப் போயிடும் அப்படி இப்படின்னு. ஏன்னா சில இடங்கள் வந்து ரொம்ப சித்திரை மாதம் எடுத்தாங்க சில சீன்ஸ் ஷூட்டிங், அப்போ வெயில் எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்குங்க. மேக்கப் போயின்னு கேரவன் போயிடுவாங்க, ஆனால் கேரவன் போகாமல் ஸ்பாட்லேயே இருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண அவங்க நிக்கி, அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஆனந்தராஜ் சார் நான் சொல்லவே தெரியல, இதோட 4வது படம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். மாணவர்கள் பார்த்து நானும் பயணம் சார் கூட, அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. உதவி இயக்குநர்களுக்கு நன்றி, பெரிய நன்றி. அனைவருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி, தேங்க்யூ. இது நன்றி தெரிவிக்கும் விழா, அப்படிதான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நன்றி தெரிவிக்கின்ற விழா. இந்த நன்றி எதுக்குன்னா, இணையதளம், பத்திரிகை, தொலைக்காட்சி, இவங்க எல்லாருமே ஒரு மனதாக இந்த படத்தை வெற்றி படம்னு அறிவிச்சிருக்காங்க. மக்களும் அதை வந்து ஏற்றிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசர் திலீப் பாபு சார். ஏன்னா
இனிஷியலாக நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு சேர்ந்தது ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக சேர்ந்தேன். நான் தினேஷ் ஈபி இருக்கார், அவர் டீமில் ஒன் ஆஃப் த மெம்பராக நான் அந்த ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு சேர்ந்தேன். அதுக்கப்புறமா கதை நம்ம ஏற்கனவே சரவணன் சார் வந்து எனக்கு இந்த கதையை இந்த தகுடு வெட்டி கேரக்டருக்காக ஏற்கனவே நேசமணிக்காக என்னை கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணார். அப்போ வந்து நான் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்த டைம் அப்போ நான் வந்து சொன்னேன், இல்லை சார் நமக்கு படம் கமிட் ஆகிற மாதிரி இருக்குது, ஸோ நீங்கள் ஷூட் பண்ணுற நேரத்தில் என்னால் வர முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு வந்துட்டேன். பார்த்தா திருப்பி அவர் படம் பண்ணுற கம்பெனிலே நானும் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். ஸோ அந்த கேரக்டர் திருப்பியும் அந்த கேரக்டருக்கான ஆடிஷன் போகும்போது அருண்ராஜா நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பாக பண்ணுறேங்க, எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கேன். புக்கு கொடுத்து படிக்க சொன்னார். ஸோ புக்கு கொண்டு வந்து அந்த புக்கை படிச்சுட்டு அந்த புக்கிலேருந்து படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ புக்கு படிச்சுட்டு படம் பண்ணுற ப்ரொடியூசர்னால் அது நல்ல ஒரு ஒரு கன்ஃபார்மாக அந்த சினிமா லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த புக்கை படிச்சுட்டு படம் பண்ண முடியும். ஸோ அப்படி படிச்சுட்டு படம் பண்ணுற ப்ரொடியூசர் தான் திலீப் பாபு சார். ஸோ அந்த விஷயத்துக்கே அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கதை கேட்டுட்டு சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்லுவாங்க, எடுக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். பட் புக்கில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும். ஒரு ஸ்க்ரீன் பிளேலேருந்து டயலாக்லேருந்து எல்லாமே வந்துடும் ஆல்மோஸ்ட். ஸோ அப்படி புக்கை படிச்சுட்டு ஓகே சொல்லி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் ஒரு மெம்பராக ப்ரொடக்ஷன் சைடில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சலுகைகள்லாம் இருந்துச்சு. ஸோ ஸ்பாட்டில் கொஞ்சம் ஏகபோக மரியாதை, எல்லாருமே வந்து பயங்கரம். அப்போல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக ஆமாம்மா அது சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு. நிறையா ஹாப்பியாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். டைரக்டரு அப்புறமா நிறைய பேருக்கு நம்ம வந்து நடுவில் ஏதாவது கோச்சிக்குவாங்க எல்லாரும். டைரக்டர் வந்து என் கூட கோச்சிக்குவார், அப்புறமா இபி கூட கோச்சிக்குவார். நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். அதுலெல்லாம் வந்து சமரசம் பண்ணி வைக்கிற வேலை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன கோவம் இருக்கும். அந்த கோவத்தை சமரசம் பண்ணும் போது நம்ம ஏதோ பெருசாக ஐநா சபையிலேருந்து உள்ளே வந்து அமைதி பூங்காவை மாற்றின மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ வெரி ஹாப்பியாக ஆரம்பித்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் என்ன அறியாமே நான் என்னோட ஃபுல்லஸ்ட்டாக ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகிருக்கேன்னு சொல்லணும். அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து தினேஷ்க்கு நான் சொல்லணும். தினேஷ் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணார். அவர் தான் இபி, பட் ஆனால் என்னையே அந்த அளவுக்கு வச்சு ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறமா நேசமணி கேரக்டர் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு மெயின் ரீசனே அந்த வாய்ஸ் தான். ஸோ அந்த வாய்ஸ் என்னோட வாய்ஸ் தான், ஓன் வாய்ஸ் தான். டப்பிங் நான் தான் பண்ணேன், வேறு யாரும் பண்ணல. ஸோ நிறைய பேர் வந்து அந்த உங்கள் வாய்ஸ் நாங்கள் ரியல் வாய்ஸ் மிஸ் பண்ணுறோம், உங்களுக்கு யாரோ டப்பிங்லாம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, நீங்களே பேசியிருக்கலாமே அப்படின்னாங்க. நான் தான் பேசினேன். ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டரை வந்து எடுத்து பண்ணோம். திபு என்னோட காலேஜிலேருந்து இன்ன வரைக்கும் மிக நெருங்கிய நண்பன். அவன் வந்து துபாயில் இருந்தப்போ நான் அவனை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு இருந்தேன், டேய் வாடா இங்கே வாடா மியூசிக் பண்ணலாம் வாடா. அவனை வந்து சூப்பர் சிங்கருக்குலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறியாடான்லாம் கேட்டிருக்கேன். வந்து ஒரு மாதிரி விரக்தி அடித்தான். அதாவது மியூசிக் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், மியூசிக் நிறையா பண்ணுவான்றது தெரியும். உனக்கு இண்டஸ்ட்ரியில் உனக்கு ஒரு இன்ட்ரோ வேணும்னா அட்லீஸ்ட் நீ ஒரு சிங்கராவது வா, அவன் நல்லா பாடுவான்னு எனக்கு தெரியும். ஸோ சிங்கராக வந்து ஏதாவது பண்ணினா உனக்கு அட்லீஸ்ட் அதில் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும்டா, அதுக்கப்புறம் நீ மியூசிக் டைரக்டர் ஆகிக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அவன் வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக வந்து எல்லா பேப்பர்லேயும் எல்லா பத்திரிகையிலையும் எல்லா ஊடகம் இணையதளம் எல்லாத்துலேயுமே திபு நினன் தாமஸ் மிக சிறப்பாக பின்னணி இசை பண்ணியிருக்கார், மிக சிறப்பாக பாடல்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த வார்த்தையை படிக்கும் போது உண்மையிலே பெருமைப்பட்ட ஆள் நான் தான். ஏன்னா எனக்கு வந்து தெரியும் அவனோட திறமை என்னன்றது. அந்த திறமையை உலகமே பாராட்டுது இன்னைக்கு. அப்படிங்கும் போது ஒரு நண்பனாக எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட இந்த வெற்றிக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து ஆதி சார். ஏன்னா ஆதி சார் வந்து இந்த படத்தில் ஹீரோ அப்படின்னு வந்துட்டு ஹீரோயிசம் அப்படின்றதுலாம் இல்லாமல் ஒரு கதையை அவர் தோளில் தாங்கி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கேரக்டர் செங்குட்டுவன் கேரக்டர் தான் படம் ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அந்த செங்குட்டுவன் வந்து எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருப்பார், எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார். அது வேறு எந்த ஒரு ஆக்டருமே பண்ணுவாங்களான்றது கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா இவர் வந்து இவரோட இந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அந்த ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி பண்ணுறாரு. அவர் எல்லா மாதிரியான படங்களும் பண்ணுவார். ஈரம்லாம் பார்த்துட்டுனாலாம் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்து இவருக்கு வந்து இந்த மாதிரியான படங்கள் நிறையா வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த படத்தில் இவர் இவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாருக்கும் கொடுத்து ஸோ எல்லாரையுமே ஹீரோவாக ட்ரீட் பண்ண விதம் வந்து உண்மையிலுமே ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
இன்னைக்கு என்னை வந்து நேசமணியா எல்லாரும் பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணம் ஆதி சார் தான். ஏன்னா அவர் கொடுத்த ஸ்பேஸில் தான் இன்னைக்கு எல்லாரும் நேசமணியா என்னை பார்க்குறாங்க. அப்புறம் இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான வெற்றிக்கு காரணம் வந்து நிக்கி, அருண் அண்ணான்னு என்னை அன்பா எங்கே பார்த்தாலும் கூப்பிடுற நிக்கி சிஸ்டர் வந்து இந்த படத்தில் வந்து அவங்களோட பெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு மேலோட பாடி லாங்குவேஜ் எடுத்து பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஒரு ஹீரோயினாக இந்த படத்துக்கு வந்து அவங்க நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீர்த்தி வந்து காஸ்டியூம் டிசைனர் இந்த படத்துக்கு. இந்த நேசமணியாக என்னை கன்வெர்ட் பண்ணது அவர் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த லுக் டெஸ்ட் வச்சு ஒன்று பண்ணாங்க. நிறையா ஒரு படம்லாம் வரைஞ்சி இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் பேடை வச்சு ஒரு மாதிரி வரைஞ்சி காமிச்சாங்க. அப்போ வந்து அது ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் பிரதர் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். அப்புறமா நான் அந்த வலிச்சு சீவிட்டு கொண்டு போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் அந்த கண்ணாடியை போட்டு நின்ன உடனே இது பக்கா இதே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் எல்லா காஸ்டியூம்ஸுமே என்னோட காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக பண்ணி கொடுத்தார் கீர்த்தி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராகுல் வந்து இவர் அதான் இங்கே அமைதியாக வந்து ஒரு 4 வார்த்தை பேசுறதுக்கே ஃபுல்லாக பேப்பர் எடுத்து வச்சுட்டு அதை படிச்சுட்டு போயிட்டார்ல, அந்த மாதிரி தான் ராமதாசன் வரும்போது ஃபுல்லாக செக்அப் பண்ணணும். ஆமாம் ஆமாம். ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக பேசவே மாட்டார். அவர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு இவர் ஆர்ட் டைரக்டர்ன்றதே தெரியாது. நான் பாட்டுக்கு இவர் வருவார், ஸ்பாட்டில் நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பார். நான் அப்படியே உள்ளே போவேன், அப்படி பார்ப்பேன். இவர் ஆர்ட் டைரக்டர்னு என்னை ஆரம்பத்தில் யாருமே சொல்லவே இல்லை. அப்புறமா ஒரு பாயிண்ட்ல ஆஃபீஸில் பார்க்கும்போது தான் தெரியும் இவர் ஆர்ட் டைரக்டரு அப்படின்னு சொல்லி. அட பாவீங்களா, ஒரு ஆர்ட் டைரக்டர் அவ்வளோ அமைதியாக உள்ள ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி கூட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் ராமதாஸ் அண்ணன் வந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன்களில் நானும் ஒருத்தன். ஏன்னா முண்டாசுப்பட்டியிலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட ஒவ்வொரு படத்துலையுமே வந்து அவர் வந்தாருன்னா அது தனியாக ஒரு என்னடா யார் இந்த வேலையை பார்த்தா அவர் வந்தாருன்னா தனியாக ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த இன்னசென்ஸ், அவரோட ஃபேஸில் இருக்க இன்னசென்ஸ் வந்து அந்த கேரக்டரில் தெரியும். அவர் வயசான ரோல் பண்ணாலும் சரி, சின்ன பையன் மாதிரி பண்ணாலும் சரி, கரெக்டாக பொருந்தக்கூடியவர் ராமதாசனை. ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்டு இனிஷியல் டைம்ஸில் வந்து என்னோட பேர் அருண்ராஜா காமராஜ்னு பாதி பேருக்கு தெரியாது. பத்திரிகையிலையும் சரி, ஊடகம், இணையதளம் எதுலேயுமே வந்து நம்ம நடித்த படங்கள், நான் 2-3 படம் நடிச்சிருக்கேன். நெருப்புக்குமார் அப்படின்றது தெரியும், மான்கராத்தில் பண்ணது. அப்புறமா ராஜா ராணியில் ஏன்னு கத்துறப்போ எல்லாருக்கும் தெரியும். பட் என் பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பட் இந்த படத்தின் மூலமாக ஆர்டிஸ்ட் அப்படின்ற லிஸ்ட்டில் அருண்ராஜா காமராஜன் எல்லா இடத்துலையும் என் பேர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பேரை எழுதுனா எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா இந்த ஒரு அங்கீகாரத்துக்காக தான் இவ்வளோ போராடுறோம், உழைக்கிறோம்னு சொல்ல முடியாது, ஆனால் உண்மையாலுமே போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ என்னை அங்கீகரித்த உங்கள் ஒவ்வொருவருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. அண்ட் இந்த மாதிரி நல்ல திரைப்படங்கள், அதாவது கதையை மட்டுமே நம்பி அது மேலே இன்வெஸ்ட் பண்ணி அதில் உழைப்பை போட்டு உண்மையாலுமே படம் எடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான நல்ல திரைப்படங்கள் எப்போவுமே வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஆதரவுகளை நீங்கள் கொடுக்க தான் இந்த மாதிரியான படங்கள் நிறையா வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். உங்களால் தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி. உங்களுக்கு தான் இந்த மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக எல்லாரோட சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு இந்த சமயத்தில். டைரக்டர் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணோம். ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தது எங்கள் கம்பெனியில் வந்து, அடுத்து நம்ம எடுக்க போகிற படம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும். ஏஜ் பேரியர் இல்லாமல், லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக அப்ரிஷியேட் பண்ணுற படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தெளிவாக இருந்தோம். பல கதைகள் கேட்டு சரவணனோட கதையை தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது சரவணன் வந்து ஆதி பண்ணுவார் இந்த படத்தை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆதிக்கிட்டே நான் பேசியிருந்தேன், நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டண்ட், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்துட்டு எப்படி இந்த ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் ஃபிட் ஆகுவீங்கன்னு கேட்கும்போது, இல்லை சார் நான் கண்டிப்பாக பண்ணுவேன், என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொன்னார். நம்பி பண்ணோம். பட் எக்ஸலண்ட்டாக ப்ரூவ் பண்ணார். தேங்க்யூ ஆதி, தேங்க்யூ. அவர் ப்ராஜெக்ட் இஸ் great success. One of the main reason is Adi hero. Art director, inviting art director to come on stage. Vaanga.
ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் நிக்கி. ஸோ டேரக்டர் சொல்லும் போது இது எத்தனை ஆர்டிஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு மேல் வாய்ஸில் பேசணும் அப்படின்னும் போது எத்தனை ஆர்டிஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. பட் கதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக எல்லாமே ஹேப்பன் இன் ஐ திங்க் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஆல் ஹேப்பன் த சேம் டே. டுமாரோ we are going to have பூஜா. The previous day evening Nikki came to our office, listen to the script, உடனே ஓகே சொன்னாங்க. பட் இந்த அளவுக்கு அது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய கேரக்டராக வரும்ன்றதை நான் இன்னைக்கு எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் நிக்கி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஆனந்தராஜ் சார் சொல்லவே வேண்டாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க படம், அவர் வர ஒரு ஃப்ரேம்லேயும் தியேட்டரில் கிளாப்ஸ். நான் சேலம், மதுரை எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தேன். மேட்னி ஷோ, நூன் ஷோ எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. சார் வர ஒரு ஃப்ரேம்லேயும் அப்படி இருந்தது கிளாப்ஸ். முண்டாஸ்பட்டி படம் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு பெரிய வில்லனாக இருந்தவரை, எல்லாரையும் பயமுறுத்தினவரை இப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அந்த டேரக்டரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த படம் பார்க்கும்போது நான் சார் வச்சு இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுவோன்றதை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது நான் ஒரு ப்ரொடியூசராக இல்லை, இந்த கம்பெனி நாங்கள் ஆரம்பிக்கல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் த போர்ட் சார். ரியலி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே ரசித்தாங்க உங்கள் கேரக்டரை. ஸோ யூர் ஆல்சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் திஸ் கிரேட் சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச் ஆனந்தராஜ் சார். ராமதாஸ் சார் பற்றி சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரியும், திருப்பி முண்டாஸ்பட்டி இன்ஸ்பிரேஷன் தான். அந்த படம் பார்த்துட்டு அந்த நேரத்தில் நான் நினைக்கவே இல்லை ராமதாஸ் அண்ட் ஆனந்தராஜ் சார்லாம் வச்சு படம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர், சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. எல்லாருமே என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க சார். உங்கள் நடிப்பை அந்த படம் பார்த்துட்டு முண்டாஸ்பட்டி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யார் இது புதுசாக வந்திருக்காங்களே, இவர் எல்லா காமெடியும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் மீறி வந்துடுவார், லீட் பண்ணிடுவாருன்னு நினச்சேன். அதே மாதிரி வந்துட்டீங்க. மாநகரம் படத்துலேயும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். அதை விட நம்ம படத்தில் வந்து எல்லார் மனசுலையும் நின்றுட்டீங்க. அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து கண்ணில் தண்ணி இல்லைன்னு சொல்கிற சீனெல்லாம் வந்து மக்கள் எந்த அளவுக்கு சிரித்து ரசித்தாங்களோ அதே மாதிரி எமோஷனலாகவும் ஃபீல் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தொடர்ந்து எங்கள் பேனரில் நீங்கள் நிறைய படம் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். அடுத்து காளி இன்னைக்கு இங்கே இல்லை, பிஸியாக இருக்கார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காளி ஆல்சோ. என்னோட பழைய உரிமையிலையும் பண்ணியிருந்தார் ஒரு நல்ல ரோல், இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. என்னோட அடுத்த படங்கள்லையும் காளி நடிச்சிட்டு இருக்காரு. வி ஆர் 2 more projects. தேங்க்யூ வெரி மச் காளி சார். டேனி, ஒரு வார்த்தை டேனியை பற்றி சொல்லணும்னா எனர்ஜின்னு பேர் வச்சுக்கலாம். அவர் படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் தேட்டராக போயிட்டு FB லைவ் போட்டு எங்களெல்லாம் வந்து பயங்கரமாக உற்சாகப்படுத்தி இந்த லெவலுக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்கு டேனி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் டேனி ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் எனர்ஜி. வி எக்ஸ்பெக்ட் த சேம் சப்போர்ட் ஃபார் ஆல் ஆஃப் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். அடுத்து அருண்ராஜா காமராஜ். அருண்ராஜா வந்து நமக்கு எல்லாமே நெருப்புடா சாங்கில் தெரியும். அவ்வளோ ஃபேமஸான ஒரு பிஸி பீரியட் அப்போ இந்த படம் நாங்கள் கமிட் பண்ணும்போது. அவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் படத்தில் நடிப்பார், பிரேக்கில் போயிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வருவார், நடிப்பார், இன்டர்வியூ கொடுத்துட்டு வருவார். ஒரு வழியாக டேரக்டருக்கும் அவருக்கும் டைம் கேப்பில் படத்தை முடித்தோம். அவர் அந்த டான்ஸ் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ், அந்த நியூஸை கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டை போட்டு விடுன்னு சொல்கிற சீனெல்லாம் வந்து அப்படி என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ வெரி மச் அருண்ராஜா, தேங்க்யூ வெரி மச். சங்கிலி முருகன் சார் வரல, தமிழ் ஐயா இன்னைக்கு. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை. அந்த தமிழ் பற்றோடு அவர் பேசுகிற டைலாக்லாம் வந்து எல்லாருமே என்னை கூப்பிட்டு ரொம்ப சொன்னாங்க. இந்த படத்தில் காமெடி படமாக இருந்தாலும் ஒரு சில மீனிங்ஃபுல் இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. தேங்க்யூ வெரி மச் சங்கிலி முருகன் சார். அப்புறம் MS பாஸ்கர் சார், அவரும் வரல. ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு ஆப்டாக பண்ணியிருந்தார். இந்த படத்தோட சக்ஸஸ் என்னென்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யாரையுமே வந்து கம்மியாக இல்லாமல் அதிகமாக இல்லாமல் பண்ண ஒரு ரோலுக்கும் அந்த அளவுக்கு உயிர் கொடுத்துருந்தார் டேரக்டர். ஸோ டேரக்டருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அகெயின். ஸோ அகெயின் ஐ ஷுட் தேங்க் மை டெக்னிக்கல் டீம். அவங்க இல்லைனா இப்படி ஒரு வண்டர்ஃபுல் குவாலிட்டி கொடுத்துருக்க முடியாது. DOP சங்கர் அண்ட் மியூசிக் டைரக்டர் திபு. நாங்கள் we are very proud to launch திபு through our movie. அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய கிரேட் ஹைட்ஸ்க்கு வருவார். ஐ விஷ் ஆல் சக்ஸஸ் திபு. பிரசன்னா, GK பிரசன்னா வந்துட்டீங்களா? ரைட், வெரி குட். பிரசன்னா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடிட்டிங் பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ் பிரசன்னா. ஆர்ட் டைரக்டர் ராகுல், அவரை வந்து நான் ரொம்ப சில விஷயங்கள் கேர்ஸ் பண்ணியிருக்கேன், என்ன இப்படி செட் பண்ணியிருக்கீங்க அப்படி செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே வந்து ரசித்தாங்க. அதுலேருந்து எனக்கு தெரியுது நம்மளோட ரசனையாக இருக்காங்க மக்கள் எல்லாம் சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஆர்ட் டைரக்டர். அண்ட் எல்லா டீமுக்குமே, ராஜா கிருஷ்ணன் சவுண்ட் மிக்சிங் எல்லாமே இண்டஸ்ட்ரி பெஸ்ட் டெக்னீஷியன் நம்ம பண்ணியிருந்தோம். சச்சின் சவுண்ட் டிசைனர்,
அண்ட் பேந்தம் சிஜி பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹாலிவுட் மூவிஸ்க்குலாம் சிஜி பண்ணுற டீம் தான் நம்ம படத்துக்கு சிஜி பண்ணியிருந்தாங்க. இது சிஜியா ஒரிஜினலான வித்தியாசமே இல்லாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி சிஜி டீம். அண்ட் மேனேஜர் ஸ்ரீதர், அவர் வந்து ஸ்ரீதர் இருக்காரா? இன்னும் வரல. வெரி வண்டர்ஃபுல் அண்ட் வி ஆர் கிஃப்டட் டு ஹாவ் சச் அ கிரேட் மேனேஜர். அதாவது எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம காலையில் 5 மணிக்கு 3 படம் ஷூட்டிங் எங்களுக்கு போயிட்டுருக்கு. ஒரு படம் காலையில் 5 மணிக்கு சன்ரைஸ் ஷூட்டில் இருப்பார், அடுத்த படத்துக்கு மதியானம் இருப்பார், எங்கள் படம் ப்ரொமோஷனில் இருப்பார். அப்படி ஒர்க் பண்ணியிருந்தார். வி ஆர் ரியலி கிஃப்டட் டு ஹாவ் சச் அ குட் மேனேஜர். அண்ட் எங்கள் படத்துக்கு தொடர்ந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர். அண்ட் வின்சிராஜ் டிசைன் சொல்லவே வேணாம், வெரி குவாலிட்டி டிசைனர். வின்சிராஜ்னா உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரஜினி சார் படத்துக்கு பண்ணுறாரு, இப்போ இருக்க படத்துக்கும் பண்ணுறாரு. அந்த ஒரு டிசைனர் நம்ம படம் கதையை கேட்டுட்டு ஒரு வித்தியாசமான டிசைன் கலர் டோன், இந்த yellowish green கலர் டோன் மரகன் கொடுத்தது நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. உங்கள் போஸ்டர் வந்து வித்தியாசமாக இருக்குது, மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை அப்ரிஷியேட் பண்ண அந்த கலர் டோனுக்கு த கிரெடிட் கோஸ் டு வின்சிராஜ், கிரேட் டிசைனர். அண்ட் ப்ரொமோஷன் டீம் நான் சொல்லவே வேணாம், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய லீடிங் ப்ரொடியூசர்ஸ் என்னை கால் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. புது கம்பெனியாக இருந்தாலும் படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி நிற்க வச்சுருக்கீங்க. தே ஆல் அப்ரிஷியேட்டட் அஸ். த கிரெடிட் கோஸ் டு துரை. துரை இஸ் ஆல்வேஸ் ஹம்பிள், ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு மீ. பட் பயங்கர எனர்ஜியோட ஜஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் ரிலீஸ் டேட்டு. ஏன்னா லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், எப்போ வரலாம் அப்போ வரலான்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் கேப்பில் அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக வந்து அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸை எப்படி டிசைன் பண்ணணும், எந்த சேனலில், எந்த இதில், எந்த ஸ்லாட்டில், எந்த நேரத்தில் வந்து மக்கள் ரசிப்பாங்க, எந்த ஏஜ் குரூப் ரசிப்பாங்க, எல்லாத்தையும் க்ளீனாக பிளான் பண்ணி 2 டேஸில் அந்த அந்த கடைசி 7 நாளில் அந்த ப்ரொமோஷன் டீம் தூங்கவே இல்லை. 3 மணிக்கு காலையில் போய் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, திருப்பியும் காலையில் 6 மணிக்கு வந்து பேப்பர் டிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 1 வீக் கேப்பில் இவ்வளோ அழகாக ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்த துரை அண்ட் டீமுக்கு ரொம்ப ரியலி தேங்க்ஸ் துரை. வித்தவுட் யூ வி வுட் ஹவ் நாட் அச்சீவ் திஸ் சக்ஸஸ். தென் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் டீம் சொல்லி ஆகணும். ஐ ஹவ் யங் அண்ட் வைப்ரண்ட் 3 எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ், பூர்ணேஷ், தினேஷ் அண்ட் அரவிந்த். ஸோ ஆளுக்கு ஒரு படம் எடுத்து பண்ணுறாங்க. பட் எல்லாமே கூட்டாக ஒர்க் பண்ணி இந்த படத்துக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டு மை யங் அண்ட் வைப்ரண்ட் டீம், ஆல் 3 of you. அண்ட் தாய் சரவணன் வந்துட்டாரா? தாய் சரவணன் வந்து ரியலி பேக்போன் டு ஃபார் த கிரேட் சக்ஸஸ் ஆஃப் திஸ் மூவி. அவர் தான் நம்ம படம் ரிலீஸ் பண்ணார் தமிழ்நாடு ஃபுல்லாக. யூ ஒன்ட் பிலீவ், ஒரு 7 டேஸ்க்குள்ளே அவ்வளோ படங்கள் காம்படிஷன் இருந்த போதும் சரியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலிமா சரியான தேட்டர்ஸ் லாக் பண்ணி, சரியான ஷோஸ் லாக் பண்ணி இந்த படம் இவ்வளோ சக்ஸஸாக இருக்குன்னா இட் இஸ் அ கிரேட் டீம் ஒர்க். நான் கிடையாது, பணம் இன்வெஸ்ட் பண்ணதோடு என் வேலை முடிஞ்சது. எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணாங்க. வெரி பிக் தேங்க்ஸ் டு தாய் சரவணன். ஐ திங்க் இஸ் ஆன் த வே. தேங்க்யூ ஸோ மச் டு விடி சினிமாஸ் அண்ட் தாய் சரவணன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சுரேஷ் சந்திரா சார். நான் போன ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன், we are again lucky to have such a good PRO for us. நான் எதுவுமே பண்ண வேணாம், அவர் சார்கிட்ட வந்து எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டா போதும், அவர் கரெக்டாக கிளியராக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு முடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ எல்லா ப்ரெஸ் மீட்டையும் சரி, இந்த ஷோவும் சரி, இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு சார் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சந்திரா சார். சார், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கம் ஆன் ஸ்டேஜ். சாருக்கு எப்பயுமே ஒரு ஹேபிட் இருக்குது, வரவே மாட்டார். ஐ எம் ட்ரைங் எவ்ரி மீட்டுக்கு, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஐ ஹோப் யூ வில் ஜாயின் த ஸ்டேஜ். சார் வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், முக்கியமான ஒரு டீம், மீடியா, ஆன்லைன் அண்ட் ப்ரெஸ். நீங்கள்லாம் வந்து ஃபுல் ஹார்ட்டட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. ஒரு நாளும் பேப்பர் பார்க்கும்போதும், ஒரு ஃபேஸ்புக் பார்க்கும்போதும், ட்விட்டர் பார்க்கும்போதும், யூடியூப்பில் பார்க்கும்போதும், இல்லை இன்டர்நெட் சைட்ஸ் பார்க்கும்போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஃபுல் ஹார்ட்டடாக நீங்கள் என்ஜாய் பண்ணி நீங்கள் எழுதின ரிவ்யூஸ் மட்டும்தான் எங்கள் படத்துக்கு ஓப்பனிங் கிடச்சிது. பிகாஸ் அ வெரி ஸ்மால் பட்ஜெட் மூவி வித் அ வெரி ஸ்மால் டீம். அஃப்கோர்ஸ் கிரேட் ஆர்டிஸ்ட் ஆர் தேர். பட் இருந்தாலும் நீங்கள் 2 நாளுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதிருந்தீங்க உங்கள் ஹார்ட்லேருந்து. அந்த ஒரு ரிவ்யூஸ் மட்டும்தான் எனக்கு அவ்வளோ கிரேட் சக்ஸஸ் கிடச்சிது.
We are very, 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 very thankful. The entire Maraganathan team is very thankful to the media and social media and press. And we are committed to give எங்கள் கம்பெனிலேருந்து தரமான படங்களை மட்டும்தான் தயாரிக்கிறதுன்ற ஒரு முடிவோடு இருக்கும். நல்ல ஸ்டோரிஸ், நல்ல கண்டென்ட் அண்ட் குட் ஆர்டிஸ்ட் அண்ட் குட் டெக்னீஷியன்ஸ். உங்கள் சப்போர்ட்டே எங்களுக்கு எப்பொழுதுமே தேவை. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத தரமான படங்கள் மட்டும்தான் நாங்கள் தருவோம். அந்த படங்களுக்கு நீங்கள் எப்பயுமே சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு வழி நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். Thanks to the media for this wonderful success. Thank you so much. Thanks to everyone. ஷூட் பண்ணால் பிரச்சனை வந்து வெளியே ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நெகட்டிவே இல்லாமல் கேமரா ஓட்டி ஷாட் எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவானது தான் 16 வயதிலே. நான் ஆக்டிங்கில் எவ்வளோ பேஷன் உள்ளவன்றது பாரராஜா சாருக்கு தெரியும். ஏன்னா நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக கிழக்கு மேலைக்கு போயிருக்கிறேன். டயலாக் இல்லாட்டி கூட சும்மா நின்று ஏதாவது பேசிடுவேன், ஏதாவது டப்பிங்கில் போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்போ டப்பிங் அப்போ தேட்டரில் பார்த்துட்டு ஏன்டா வாய அசைச்சிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சார் திட்டுவார். அந்த மாதிரி ஒரு